உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்துச் செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உள்ளே அழைத்துச் செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிறைத்திடும். உள்ளே நீங்க எல்லாருமே கோபித்து உங்க சத்தங்களை உயர்த்தி உங்க பிரசன்னத்தால் உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னை அழைத்துச் செல்லும். உந்தன் மகா என்னை அழைத்துச் செல்லும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உந்தன் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை ஆக்கிடும். உள்ளே உங்க பிரசன்னத்தால் நிறைந்திடும். நீங்க எல்லாரும் கேட்பீங்களா? உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னை அழைத்து கொண்டு போங்க ஆண்டவரே. என்னை கழுவுங்க. உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. என்னை சுத்திகரிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜெபத்தினுடைய இந்த நாள், இந்த 23வது நாள் மிக விசேஷித்தமான நாள். தேவன் உங்களையும் என்னையும் அவர் அருகாமையில் இன்னும் கிட்டி சேர்க்கின்றதான நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 50 நாட்களில் யாரோ ஒரு சிலரை ஆண்டவர் அவர் அருகாமையில் இழுத்து கொண்டிருக்கிறதை என்னுடைய ஆன்மீக கண்களினாலே நான் பார்க்கிறேன். ஒரு சில நபர்களை ஆண்டவர் அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுகின்றதான இந்த 50 நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இந்த ராத்திரி வேளையில், அன்பு மகளே, இவ்வளவு பெரிய பிரயாசம், இவ்வளவு பெரியதான காரியங்கள், இந்த 50 நாள் ஒழுங்குகள், இவைகள் எல்லாம் செய்யப்பட்டது உனக்காக, 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 உனக்காக. உன்னை நான் விரும்புகிறபடினாலே, உன்னை நான் நேசிக்கிறபடினாலே இப்படிப்பட்ட காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்து உன்னை இன்னும் அதிகமாய் என் பக்கமாய் உன்னை இழுத்து கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பு தகப்பனே, உம்முடைய திருநாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில பிள்ளைகளை தேவன் நீர் இழுத்து கொண்டிருக்கிற நல்ல தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய திருநாமம்
உம்முடைய பிள்ளைகள் நிமித்தமாய் மகிமைப்படுவதாக. அவர்களை நீர் வணைந்து கொண்டிருக்கிற உம்முடைய நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மீதியாயிருக்கிற பகுதியை நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உலகத்திலே மிக மிக பாக்கியவான்கள் யார் தெரியுமா? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. ஒரு சிரிப்பே வர மாட்டேங்குது, உணர மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஏன்னா உங்கள் ஒருத்தர்களுக்காக நீங்கள் என்னைக்கோ ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்காக, என்னைக்கோ ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கணும்னு கேட்டதுக்காக இன்னைக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை ஏற்படுத்தி உங்களை அவர் பக்கமாய் வணையும்படியாய் இழுத்து கொள்ளும்படியாய் தகப்பனாகிய ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினாலே அவருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எல்லாம் நம்ம செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எத்தனை பேர் பயப்படாமல் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி எத்தனை பேர் தைரியமாக இருக்க போறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொடுமை, நான் கீபோர்டு வாசித்து நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. வர இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. இஸ்ரவேலின் ஜன்னமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானா ஒரு மனசாந்தரா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவும் ஒரு ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுங்க. யெகோவாவும் தெய்வமானா ஓங்கும் புயம் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயம் பலத்த கரம் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. நல்ல கரங்களை தட்டி. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலே ஜனமன் ஓ ஹல்லேலூயா. சதங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். வாழ்வொன் கைக்கு விடுத்து மீட்ட வாஸ்காட்டு குட்டி. வாழ்வொன் கைக்கு ஆரோன் மோசே என்றும் நல்ல ஆசாரியருண்டு. பாடுங்க நல்ல சத்தங்களை உயர்த்தி. ஆசாரியருண்டு. இஸ்ரவேலின் ஓ ஹல்லேலூயா.
சீயோன் நாயகனே, சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பராமரித்தாரே. நல்ல கரங்களை தட்டி இஸ்ரவேலின் யெகோவாவும் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். சத்ருக்களை சிதறடித்த சர்வவல்ல தேவன், சத்ருக்களை யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே, யுத்தத்தில் உன் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் நல்ல அபிஷேகத்தில் நிறைந்த யெகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், பயப்படாதே சிறுமந்தாயே, நான் உன்னை பயப்படாதே சிறுமந்தாயே, நான் உன்னை தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே, தயங்காதே மனம் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேலின் எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா Oh, hallelujah, 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 hallelujah. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார், அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகள், அவர் சட்டை. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஆவியில நுழைந்து ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும்
ஆண்டவர் கொஞ்சம் வருத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, உன்னை நான் பல முறை சிறகுகளை மூடிட்டே இருக்கேன். நீ எப்போ கேட்டாலும் உன்னை நான் சிறகுகளை மூடுறேன். நீ எப்போ என்ன ஆராதித்தாலும் என் பிரசன்னத்தினால உன்னை தாங்குறேன். ஆனால் நான் விரும்புகிறபடி மாத்திரம் நீ இருக்கவே மாட்டேங்கிற. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் எப்படி அவ்வளோ அற்புதங்களை செய்தாரோ, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு முறையில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரா? கன்ஃபார்மாக கை தூக்கிடுவீங்க. எஸ், டெஃபினட்டாக. ஆமாம். ஆனால் தேவன் விரும்புகிறபடி நடக்கிறீங்களா? ரொம்ப அழுகிறாரு. என்னை குறித்து, உங்களை குறித்து, சபையை குறித்து அவர் வைத்திருக்கிறதான தீர்மானங்கள் பெரிது. என் சிறகுகளால் மூடுறேன், பெரிய அதிசயங்களை செய்கிறேன், அற்புதங்கள் எல்லாம் செய்கிறேன். நான் விரும்புகிறபடி மாத்திரம் நீ இருக்க மாட்டேங்கிறியே. என்னப்பா நீங்க விரும்புகிறது? நீங்க விரும்புகிறதான வாழ்க்கை எதுதான் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, கரை திரை இல்லாத வாழ்க்கை. எனக்கு அது கொடுத்துரு, அதை ஒன்றை மட்டும் கொடு. உங்ககிட்ட இருந்து வேற என்னத்தை நான் எதிர்பார்க்கிறேன்? கரை திரை இல்லாத வாழ்க்கை. அதுதான் டேடி கஷ்டமா இருக்கு. நீங்க எதை வேணா கேளுங்க, வேற எதுவும் உங்ககிட்ட இருந்து எனக்கு வேண்டாம். உன் சொத்து வேண்டாம், உன் பணம் வேண்டாம், உங்களுக்காக நாங்கள் பாருங்க இந்த ஆத்துமாக்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். கரை திரை இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடு. என் செட்டைகளினால் உன்னை மூடுறேனே, உன்னை மறைக்கிறேனே, அந்த மகத்துவத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? நான் மறுபடியும் என் செட்டைகளில் மூடுவதற்கு நீ பாத்திரவானா இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமலோ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறதான நாம் அவரை விரும்புகிறபடி வாழணும். அவர் விரும்புகின்றதான இந்த வாழ்க்கை, இந்த நேரம், இந்த 50 நாட்கள் கரை திரை இல்லாத வாழ்க்கை. எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்க போறீங்க? நான் கொடுக்குறேன். என்னெல்லாம் செய்யணும் ஆண்டவரே? எத்தனை ஆத்துமாக்கள் இந்த உலகத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் பிசாசினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனை நபர்கள் போராட்டங்களில் இருக்கிறாங்க. இவர்களை விடுதலை செய்வதற்கு எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தேவை கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. உங்களை அழைத்ததுக்கான நோக்கமே அதுதான். உங்களை ஊழியக்காரியா அழைத்ததற்கான நோக்கம் அதுதான். உங்களை இத்தனை பாடுகளை போய் படுத்துறாரு. என்னைக்காவது யோசித்தது உண்டா? உலக மனுஷன் யோசித்து பாருங்க. உங்க கூட சக ஒர்க்கர்ஸ், அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா? எனக்கு அவர் வேணும்னே கொடுக்காம இருக்கிறார், வேணும்னே எனக்கு அனுமதிக்கிறார். இத்தனையும் செய்வதற்கான காரணம் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும். அவருடைய அச்சு அடையாளங்களை நான் தரித்து கொள்ளணுன்றதுக்காக தானே எனக்கு இத்தனை காரியங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு. எத்தனை பேர் அப்படி? நான் உங்கள் அச்சு அடையாளங்களை, அதான் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துன்னா அவரோட ஜெராக்ஸாக இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி? அதுக்கு தான் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறார். எனக்கு என்னமோ தெரியல, இந்த 50 நாளில் உங்களை அநேகரை உருவாக்கிடுவார். விசேஷமாக பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் அவர் ரொம்ப நெருக்கிடுவார். நெருக்கி உங்களை அவர் பரிசுத்தத்தின் உச்சத்தில் உங்களை கொண்டு போய், மகிமைக்குள்ளே உங்களை கொண்டு போய், மோசேயை போல அந்த சீனாய் மலையினுடைய உச்சியில் உங்களை கொண்டு போய், மாமகளே அங்கே எனக்கும் உனக்கும் ஒரு இடம் இருக்கு, நாம தாபரிப்பதற்கு ஒரு இடம் இருக்கு, நாம மகிழ்ந்திருப்பதற்கு ஒரு இடம் இருக்கு, நீ அங்கே வா என்று உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போய் அவருடைய மகிமையினால் நம்மை நிறைத்து மறுபடியும் இந்த உலகத்திற்குள் நம்மை அனுப்புவார். அப்பொழுதோ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகரை தேவன் பக்கமாய் திருப்புகிற தேவ பிள்ளைகளாய் தேவன் நம்மை மாற்றி விடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரிஸ்க் ஃப்ரீ, உன்னை நான் ரிஸ்க் ஃப்ரீ பண்ணி விடுறேன்.
நீ போய் போராடி அப்படி ஜனங்களை கொண்டு வரணும். இப்படி என் சமூகத்தில் இரு, என் மகிமையை ருசி, என் பாதத்திலேயே காத்துரு, என் மகிமை உன் மீது ஊற்றுவேன். அப்ப நீ வெளியே நடந்து போனாலே அற்புதம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நினைவேற்றுக் கொள்ளுங்க, சார்ல்ஸ் ஃபின்னி, என்ன தேவன் சார்ல்ஸ் ஃபின்னியை போல மாற்றணும். ஹல்லேலூயா. நடக்கிறதெல்லாம் அற்புதம், எந்த இடத்துக்கு போனாலும் அற்புதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க வெளியே ஒரு நபரிடத்துல போகும்போது அவங்க பேசும்போது, நீங்க பேசும்போது அவங்களுடைய கரைகள் உங்களுக்குள்ள வந்து விடுகிறது. கரெக்டா? அவங்க நிறைய பேசினாங்கன்னா ஐயோ அப்படி. ஆனா மாறாக நாம் அவர்களோடு பேசும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், நமக்குள்ள இருக்கிற வல்லமை அவர்களை தொடும் அளவுக்கு தேவனோடு வைத்திருக்கிற ஒரு சம்பந்தம், ஒரு நெருக்கம், ஒரு ஐக்கியம் இந்த 1ஆம் தேதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்புவதாக. இந்த மார்ச் 1 ஒரு பயங்கரமான 1ஆம் தேதி. அல்லேலூயா. அநேகரை தேவன் பக்கமாக திருப்புகிற, அல்லேலூயா, 30 லட்சம் பேரை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரே மோசே போதும். அதே போல இன்னைக்கு அநேக மோசைகளை தேவன் இங்கே எழுப்புகிறார். எத்தனை லட்சம் ஜனங்களை கோவை பட்டணத்திலிருந்து, இந்த தமிழ்நாட்டிலிருந்து, இந்திய தேசத்திலிருந்து அவர் எழுப்பி கொண்டு போக போறாரோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியதில் ஒன்று, அவர் சட்டைகளில் நிழலிலே அடைக்கலம் போகணும். ஹல்லேலூயா. இரவின் பயங்கரத்துக்கு பயப்படாதீங்க, பகலில் பறக்கும் அன்புக்கு பயப்படாதீங்க, கொள்ளை நோய்க்கு பயப்படாதீங்க, வியாதிக்கு பயப்படாதீங்க, கஷ்டத்துக்கு பயப்படாதீங்க, சாத்தானுக்கு பயப்படாதீங்க, அவனுடைய அம்புகளுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற புயத்தை போல வருகிற, பலத்த ஆள்களை போல வருகிற எதற்கும் பயப்படாதீங்க. நீங்க ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நான் செட்டைகளில் நிழலில் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாவா? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம், அவர் சட்டையின் கீழ் ஆயிரம் 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் சட்டையின் கீழ். ஓ ஹல்லேலூயா. அவர் சட்டை, நல்ல கரங்களை தட்டி. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே, எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழல். நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்றி பாடு. ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலமே, உம்மை போற்றி. செங்கடல் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடல் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரம
நம்பிக்கையோடு எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பவர் நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பவர் நீர் அல்லவோ. கண்மலைதேனும் வடியும் என்னையும் தருவது நீ அல்லவோ. கண்மலைதேனும் வடியும் என்னையும் தருபவர் நீ அல்லவோ. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே உம்மை போற்றி பாடுவே. ஹல்லேலூயா. நல்ல அபிஷேகத்தில் நிறைந்த ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். வானத்திலும் தூதர்கள் உண்ணும் உணவா. இந்த ராத்திரி வேளையில உங்கள் அத்தனை பேருக்கும் தூதர்கள் உண்ணும் உணவா இன்னைக்கு ஒரு மறுபடியும் ஒரு மன்னாவை தேவன் கொடுக்க போகிறார். நம்புகிற பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்து. இந்த வார்த்தை சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு. நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டு 1000 முறை நான் வழி விலகி சென்றாலும் என்னை துரத்தி வந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் என்னை துரத்தி வந்து உம்முடைய அன்பை கொடுத்து வல்லமையை கொடுத்து அப்பா உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வல்லமை உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்தீர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட. அவரை போல ஒரு நேசர் உண்டா? உங்களை துரத்தி துரத்தி வராரு. ஒரு சில பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். நீ என்னை விட்டு விலகி ஓடினாலும் நன்மையும் கிருபையும் உன்னை வேட்டையாடாம விடாது. ஹல்லேலூயா. என்னுடைய நன்மையும் என்னுடைய கிருபையும் உன்னை வேட்டையாடும். ஹல்லேலூயா. உன்னை துரத்தும். நீ எங்கே விலகி போனாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு ஒருத்தரும் உன்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, மகளே நீ எங்கே ஓடினாலும்
உன்னை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த லவ்வர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வெக்கமே இல்லையா உனக்கு, எத்தனை தடவை வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறேன், ஆனாலும் பின்னாடியே வந்துட்டுருக்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை யோசித்து அனலைஸ் பண்ணாதான் தேவனுடைய அன்பை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அநேக முறை நீங்கள் அவரை விட்டு விலகும் போது இப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் என் தகப்பனுக்கு உண்டாகுது. என்னடா நான் இவ்வளோ தூரம் பாசமாக என் பிள்ளைகிட்ட ஓடி வரேன், அவள் என்னை உதாசீனப்படுத்துகிறாளே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு இந்த 50 நாட்கள் அவர் எத்தனை வருஷமாக நம்ம என்னென்னலாம் உதாசீனப்படுத்தணுமோ தள்ளணுமோ அதற்கெல்லாம் சேர்த்து அவருக்கு அன்பை கொடுக்கிற, அவருக்கு நான் கொடுக்கிற பரிசு ஒன்று உண்டு. அல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. அது நீங்கள் கொடுக்குற பரிசு உங்களுடைய அன்பை அவருக்கு கொடுப்பது தான், உங்கள் லைஃப்பை அவருக்கு கொடுப்பது தான், நீங்கள் உண்மையாக அவருக்காக வாழ வேண்டும் என்று பிரயாசிப்பது தான். எத்தனை பேர் அப்படிப்பட்டதான தீர்மானங்கள் எடுக்க போகிறீங்க? எல்லாரையும் ஆண்டவர் டச் பண்ணுவார். மை காட் வில் டச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் டிசைடட். அந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறதான அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடுவார், அவர் சந்திப்பார், உங்களை அவர் பக்கமாக இழுத்து கொள்ளுவார், உங்களுக்கென்று ஒரு தனி வழியை ஆயத்தப்படுத்தி அதிலே உங்களை நடக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம வேகமாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா? எழுந்திருந்து நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், அற்புதமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 23வது நாளுக்குள்ளே, இந்த உபவாச நாளின் இந்த 23வது நாளுக்குள்ளே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டும் ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். அநேக காரியங்களை நாம் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்ந்து கொண்டு அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கவும், இன்னும் அவருடைய அண்டையில் நாம் கிட்டி சேரவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த உபவாச நாட்களை மீதம் இருக்கிற அந்த நாட்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும், மற்றும் தொடர்ந்து வருகிற நாட்களில் இன்னும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேரவும், அந்த மேல் வீட்டறையின் அனுபவத்தை நாமும் நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக எல்லா கரங்களை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அனுபவத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உபவாச ஜெபத்துக்கு இன்னும் கலந்து கொள்ளாத அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய சபைக்கு வருகிறவர்கள் அநேகர் இதில் கலந்து கொள்வதில்லை. இன்னும் வருகிற நாட்களில் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு அப்படியாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை இனி வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறதுக்காக கரங்களை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய சபையில் நிறைவேறும்படியாக தேவனே இந்த சபையை கட்டி எழுப்பும்படியாய் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய ஆளுகையின்படி தேவன் நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக கரங்கள் வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையில் இன்னும் அசைவாடி அதிகமாய் ஒவ்வொரு ஜெப வேலைகளிலும் தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை நம்ம உணரணும், ஒரு விடுதலையை உணரணும். விடுதலையோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய பிரசன்னத்தை நம்ம அளவில்லாமல் உணர தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளுக்கு கிருபை தரும்படியாக கரங்கள் வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபை எல்லா விதத்திலும் வளர வேண்டும், சத்தியத்திலே வளர வேண்டும், சீசத்துவத்திலே வளர வேண்டும், எண்ணிக்கையிலே வளர வேண்டும். இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதில் நம்முடைய சபை எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் இன்னும் கிருபை தரும்படியாக கரங்களை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பலிபீட
இடத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் பிரத்யட்சமாய் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி இந்த இடத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் சபை மக்கள் கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தலின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரைத்தரை முதலான எந்த காரியங்களும் நம்முடைய சபையில் இருக்கவே கூடாது. எந்தெந்த இடத்துல எல்லாம் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சமோ அந்த இடத்துல எல்லாம் கத்த தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாக வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாக பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியாக கத்த நம்முடைய சபையில் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியான பலனை தரப்போறதுக்காக கரங்களை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகர் நம்முடைய சபையில் இந்த நாட்களில் நம்முடைய சபை விட்டு வெளியில் போயிருந்தா கூட இந்த நாட்களில் ஆண்டவர் திரும்பவும் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வந்து இந்த இடத்துல நிரப்பும்படியாக எந்த அளவுக்கு பிசாசு இங்கிருந்து ஆத்துமாக்களை திருடி கொண்டு போனானோ அதற்கு இரட்டத்தனியான ஆத்துமாக்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து தேவன் அந்த ஜெப வீட்டிலே ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணும்படியாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து இன்னும் அநேகரை தேவன் கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழுப்ப வேண்டும். அநேகருக்கு ஆண்டவர் கிருபைகளை வரங்களை வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் செயல்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. இனி நம்முடைய சபையிலிருந்து கர்த்தர் வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். எப்படி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 2வது அதிகாரத்துக்கு பின்பதாக நடந்த அநேக அற்புத அடையாளங்கள் நம்முடைய சபையில் இனி வருகிற நாட்களில் நாம் பிரத்யட்சமாய் பார்க்க போகிறோம். அதற்காக கரங்களை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். அதே போல நம்முடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாட்களிலே நின்று போய் இருக்கிறதான ஊழியங்களையும் தொடர்ந்து நாம் செய்வதற்கு தேவன் இன்னும் நமக்கு கிருபை தர வேண்டும். இன்னும் பெரிய காரியங்களை ஒவ்வொரு ஊழியத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அது மாத்திரமல்ல விசேஷமாக நம்முடைய சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் எல்லாம் குடும்பமாக வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படியாக இந்த வருடத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி தேவ ஆவியானவருக்கு நம்ம எல்லாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Jesus. Hallelujah. சத்தமா hallelujah. உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில நபர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ஆண்டவரே எங்களோட பேசுங்க அப்படின்னு. உங்களுடைய அழைப்புக்காகலாம் கேட்டுட்ருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்களா, ஆண்டவரே என்னுடைய அழைப்பு என்ன அப்படின்னு? ஒரு தேவ தாசன் மூலமாக நான் சொன்னதல்ல, தேவனுடைய பீடத்திலிருந்து சொல்லணும். ஒரு தேவ ஊழியக்காரன் இங்கே இருக்கிறதான பிள்ளை, அது ஜெனிஃபர் தான். ஆண்டவர்கிட்ட அந்த என்னோடய அபிஷேகம் என்ன ஆண்டவரே என்ன ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் உனக்கு யார் மூலயமாவோ சொல்லுகிறார். அப்போ உன்னை எவ்வளோ அழகாக எவ்வளோ அதிகமாக நேசிக்கிறார். ஏசாயா 43:7-8 அதன்படி ஆண்டவர் உனக்கு, நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அல்லேலூயா. இதுக்கப்புறம் இன்னும் வசனங்களெல்லாம் படித்து நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக தேவதாசன் மூலமாக நம்முடைய சபையோடு ஐக்கியம் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு எழுச்சியை சபை நிச்சயமாக பார்க்கும். அல்லேலூயா. சபை எழுப்புதல் அடையும். இந்த சபையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னவா இருக்குன்னா, எந்த துதியும் எந்த கணமும் மனிதனுக்கு பொருந்தவே பொருந்தாது. 1000 மடங்கு தகப்பனுக்கு மட்டுமே போகும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லா துதி எல்லா கணம் எல்லா மகிமை என் தேவாதி தேவன் ஒருவருக்கே உரியது. அல்லேலூயா. அற்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள், அல்லேலூயா, அற்ப பிரயோஜனம் உள்ள விசுவாச பிள்ளைகள்
நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கடமையை மாத்திரம் செய்கிறோம். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறதான தேவ பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த வேலைக்காக ஸ்பெஷலாக கூப்பிட்டு எந்த டேங்க்ஸும் ஸ்பெஷலாக கூப்பிட்டு எந்த காசும் கொடுக்க மாட்டாங்க. அதே போலவே தேவன் எனக்கென்று ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த சம்பளத்தை பெறும்படியாக நான் போகிறேன். இன்றைக்கு இந்த பூலோகத்தில் என்னுடைய கடமையை மாத்திரம் நான் செய்கிறேன். ஹல்லேலூயா, சத்தமரல்ல சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு முன்பதாக சங்கீதக்காரன் 67ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தில் அவர் பேசுகிறார். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. இப்போ பாருங்க, தேவன் எங்களுக்கு இறங்கணும்னு நம்ம கேட்குறோமே. எத்தனை பேர் ஆண்டவரே எனக்கு இறங்குமப்பான்னு கேட்குறீங்க? எங்களோட பேசுங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? இது எல்லாரும் கேட்பீங்க. இறங்குன்னு கேட்பீங்களோ இல்லையோ, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, என்னை முதற்கொண்டு. ஆண்டவர் பாருங்க, ஆசீர்வதித்து. உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன, உண்மையான தேவனுடைய இரக்கம்னா என்ன என்பதை இந்த இடத்துல சங்கீதக்காரன் தெளிவாக நமக்கு பேசி கொடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், அல்லேலூயா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. எங்க அப்பா இப்படிதான் ரிசீவ் பண்ணணும். உங்களுடைய முகத்தை என் மீது பிரகாசிப்பிக்க பண்ணும். அல்லேலூயா. இதுதாங்க ஆசீர்வாதம். உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு பயங்கரமான ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிறதான அம்பானிகளை விட, உலகத்தில் இருக்கிறதான பில் கேட்ஸை விட, இப்போ ரொம்ப பிரபலமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற அநேக நபர்களை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய முகத்தினுடைய பிரகாசத்தை உங்கள் மீதும் என் மீதும் ஒளிக்கும்படி செய்கிறார், பிரகாசிப்பிக்கும்படி செய்கிறார். பாருங்க, அதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய ஆசீர்வாதம். இந்த 50 நாட்கள்ல அநேகருடைய முகம் பிரகாசிப்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. அநேகர் கர்த்தரை தேட போறீங்க. ஹல்லேலூயா. அநேக பிசாசுகள் அலறி அடித்துட்டு ஓட போகுது. ஹல்லேலூயா. நீங்க போன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீங்க விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்தா போதும், பிசாசுகள் எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. எல்லா பில்லி சூனியங்கள், எல்லா மாந்திரீகங்கள், எல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, சபைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றையும் தேவன் இப்பொழுதே அதை பிரகாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுதே அந்த முகசாயல் உங்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த முகசாயல் எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா மோசே அந்த முகசாயலை தான் கொண்டிருந்தார். அந்த முகசாயல் தான் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை உலகத்திற்கு உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, அழகாக இருக்கிறீங்க, அழகா இல்லை, லட்சணமாக இருக்கேன், லட்சணமாக இல்லை, இதெல்லாம் இங்கே விஷயமே இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ தேவ ஒளி என் மீது கடந்து வந்தால் நான் உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் மாறுவேன். அல்லேலூயா. ஒரு டியூப்லைட் பிரகாசத்தை விட முகம் ஃபுல்லாக டியூப்லைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி க்ளோயிங் விமனாக நான் மாறணும், ஒரு மேனாக மாறணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆசைப்படுற பிள்ளைகளெல்லாம் கண்டிப்பாக இந்த 50 நாளில் மாறதான் போகிறீங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ போய் நாள் கணக்காக வீட்டில் தயவுசெய்து டிஸ்டர்ப் பண்ணாத, சோறு வேணாம், தண்ணி வேணாம், எதுவும் வேண்டாம், நான் அரை கதவை பூட்டி கொண்டு நானும் என் மனவாளனும் என் நேசர் என்று சொல்லி எத்தனை பேர் இருக்க போகிறீங்களோ தெரியல. ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நம்ம தைரியத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருந்தோம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க.
பாருங்க, யோவான் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, ஓகே, ஆ ஆ ஆ அல்லேலூயா, சத்தமா அல்ல சொல்லுங்க. எதை கண்டு அவர்கள், நீங்க இயேசு கூட இருக்கிறவங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க? அவங்களுடைய தைரியத்தை கண்டு. அல்லேலூயா. நீங்க இயேசு கூட இருக்கிறீங்கன்னு உங்களை குறித்து எல்லாரும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய தைரியத்தை பார்த்து. உனக்கு எப்படிப்பா இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்தது? அப்போ உங்க முதலாளி கிட்ட பேசும்போது மட்டும் ஒரு எம்டி வந்துட்டாரு, ஒரு ஜெனரல் மேனேஜர் வந்துட்டாரு, ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்துட்டாரு, அப்படியே இப்படி சிரிச்சிட்டு இருந்த முகம் இப்படி ஆயிரும், ஹலோ மேம் இப்படின்னு ஆயிரும் இல்லையா? அப்போ தேவனை உள்ளே நீங்க தரித்து கொண்டிருந்து இருப்பீர்களானால், தேவ பிரசனத்தை நீங்கள் ருசித்து கொண்டிருக்க இருப்பீர்களானால், நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாக அவர்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. மாறாக அவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள். அல்லேலூயா. இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாச்சே, இவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் இல்லையே, இவர்கள் மேதாவி இல்லைகளே, ஆனாலும் இவர்களுக்குள்ள எப்படி இப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை, ஒரு தைரியம் என்று அவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரே வழிதான், ஒரே வழிதான். கர்த்தரை எப்பொழுதும் உங்க சமூகத்தில் நீங்க கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் கர்த்தரோடு எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இது சொல்றது ரொம்ப ஈஸி, செயல்முறைப்படுத்துகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒருவேளை தெரியாம நீங்க கர்த்தருக்குள்ள அப்படி செயல்முறைப்படுத்திட்டீங்கன்னா, அந்த ஐக்கியத்திலிருந்து வெளியே உங்களால் வரவே முடியாது. அல்லேலூயா. அவரோடு நீங்க சம்பந்தம் கலந்து விட்டீர்கள் என்று சொன்னால், அவரோடு மிகப்பெரிய ஐக்கியத்தை உண்டு பண்ணி விட்டீர்கள் என்று சொன்னால், ஒருவராலையும் உங்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. தேவனோடு வைத்திருக்கிறதான உறவுலே நீங்க அது பாட்டுக்கு அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பாத்திரம் அநேக தேவ பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணுகிறதான நாள். முதலாவது எழுப்புதல் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அல்லேலூயா. பேதுரும் யோவானும் தான் அற்புதம் செய்வதற்கு முன்பதாக, அவர்கள் அதிசயத்தை செய்வதற்கு முன்பதாக அவர்களுக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாயிருந்தது. சத்தமாய் ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. தேவனோடு இருந்தபோது கூட பேதுருவிடத்தில் இல்லாத ஒரு விசேஷம், இயேசு கிறிஸ்துவனோட உலாவிக் கொண்டிருந்த போது கூட இருந்ததான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கேஷுவல், ஒரு லெத்தாஜிக். ஆனால் இயேசு தன்னை விட்டு எடுபட்டு போனார். உண்மையான ரகசியம் என்ன, உண்மையான உலகத்திற்கு எதை நான் கொடுக்கணும், இயேசுவை குறித்து நான் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு மிகப்பெரிய பாரம் அந்த மகனுக்குள்ளே கடந்து வந்ததுக்கு பிற்பாடு அவன் அற்புதங்கள் செய்கிறவனாக மாறினான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ நீங்க இயேசு உங்களோட கூட இருக்கிறாரு, சீஷர்களை போல நீங்க இருக்கிறீங்க. நீங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. சாப்பாடு கேட்டா சாப்பாடு கொடுக்கிறாரு, இல்ல பணம் இல்ல டாடின்னு சொல்லும் போது பணம் கொடுக்கிறாரு. யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் போது ஆண்டவரை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அதை சீர் பண்ணிடுறாரு. அப்போ சீஷர்களை போல நம்ம என்ன செய்கிறோம், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னோட தகப்பன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், ராஜா இருக்கிறார் என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால்
இயேசு கிறிஸ்து உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் இதுதான் அந்த ப்ராஜெக்ட். என் அன்பு மகளே, இதை தான் இந்த உலகத்தில் நீ செய்வதற்காக பிறந்திருக்கிறாய் என்றதான தெளிவு எந்த பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அன்றிலிருந்து அவன் இயேசு கிறிஸ்துவாகவே மாறிவிடுவான். அல்லேலூயா. ஆனா மறந்துடாதீங்க, நம்ம ஜெராக்ஸ்ங்கிறத ஒரிஜினல் காப்பி இயேசு தான். இப்படி சொல்லி திடீர்னு என்ன ஆயிருன்னா நாம் இயேசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தாழ்மை மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறது. உலகத்தில் நீங்க மிகப்பெரிய அசைவை உண்டு பண்ணுவதற்கு, ஒரு பெரிய அற்புதங்களை செய்வதற்கு, அடையாளங்களை செய்வதற்கு இந்த தாழ்மை உங்களோடு வந்து கொண்டே பிரயாணம் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ட்ரெயின் ட்ராக்ல ஒரு பேரலான 2 பேரலல் லைன்ஸ் இருக்கும். அந்த 2 பேரல் லைன்ஸ் போல ஒன்று தேவனுடைய கிறிஸ்துவோடு இருக்கிறதான அனுதினமும் நான் ஏற்படுத்தி போகிறதான முன்னேறி போகிறதான வாழ்க்கை, அற்புதத்தின் வாழ்க்கை, அதிசயத்தின் வாழ்க்கை, பிரம்மாண்டத்தின் வாழ்க்கை, மகிமையின் வாழ்க்கை, தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறது வாழ்க்கை ஒரு ட்ராக்காக இருந்தால், மற்றொரு ட்ராக் தாழ்மை உங்களோடு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. நேற்றைக்கு முன்தினம் என்று நினைக்கிறேன், பயங்கரமான ஜெபம். எனக்கு நல்லா ஜெபித்துட்டு நானே நினைச்சேன், இன்னைக்கு பாரு ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு செய்ய போறாரு. இன்னைக்கு வர்ற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் சரியான ட்ரைனஸ், சரியான வெறுமை, ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ராத்திரியில் ஆண்டவர் என்னோடு பேசினார், நீ வாழ்க்கை முழுவதும் தாழ்மைப்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னோடு பிரயாணம் செய்வது என்பது அவ்வளவு லகுவான காரியம் அல்ல. ஆனா உன்னை நான் செலக்ட் பண்ணிட்டேன், உன்னை நான் பழக்க வைக்கிறதுக்கு, ட்ரெயின் பண்றதுக்கு எனக்கு விட்டு கொடு. இந்த ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோல்ஜர்ஸ் லைஃப் மாதிரி நம்முடைய லைஃப். உங்களை போட்டு அடிக்கிறார், உடைக்கிறார். சிந்தை முழுவதும் இயேசு, பார்வை முழுவதும் இயேசு, செயல் முழுவதும் இயேசு, நடை முழுவதும் இயேசு. யாரை பார்த்தாலும் இயேசு 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 என்கிறதான நோக்கம் ஒன்றை தவிர வேறொன்றுமில்லாத பிள்ளையாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவ்வளவு சீக்கிரம் எழுப்புதல் எல்லாம் கொடுத்துட மாட்டார். நீங்க கேட்டவுள்ள கிடைக்கிறதுக்கு அது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயங்கள்ல. ஆண்டவரே, வாவுசி பார்க்கல ஒரு 1,00,000 பேர், 50,000 பேர், 20,000 பேர் இருக்கத்தக்கதான ஒரு மீட்டிங் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னா ஈஸியா கொடுத்துருவார், போயிட்டு போடா அப்படின்னு. ஆண்டவரே, திரளான பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று கூட்டி பயங்கரமான ஒரு கான்ஃபரன்ஸ் நான் பண்ணிடணும் ஆண்டவரேன்னு சொன்னா செய்திரு மகனேன்னு சொல்லிடுவாரு. ஆனா எழுப்புதலை கொண்டு வரணும்னு நீங்க தலைகீழ நின்னாலும் முடியாது. ஏன் தெரியுமா? அப்படி அதற்கு ஏற்றதான தாழ்மை, அதற்கேற்றதான வாழ்க்கை, அதற்கேற்றதான பரிசுத்தம், அதற்கேற்றதான கிரியை, அதற்கேற்றதான மகிமை, அதற்கேற்றதான கிருபை எல்லாவற்றையும் சேர்த்து சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் என் வாழ்க்கை முழுவதும் இயேசுவாக மாறட்டும். அல்லேலூயா. இதை கேட்கிறவர்கள் ஒத்துக்கொள்வார்களா தெரியாது, இதை பார்க்கிறவர்கள் ஒத்துக்கொள்வார்களா தெரியாது. என்ன நாடகம் ஆடுறான் பாரு. ஆனால் ஆண்டவருக்கு எனக்கும் தெரியும், நான் எடுத்து வைத்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். இன்றில்லாவது என்றாவது ஒரு நாள் அவருடைய மகிமையை சுமக்கிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்கிறதான பிரயாசத்தோடு மிகவும் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. தாழ்மைப்பட்டு இருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. தேவன் உங்களோடு நெருங்க ஒரு வேற கட்டத்துக்கு நேராக உங்களோட கொண்டு போவதை உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. நீங்க ஒன்று நினைப்பீங்க, ஆண்டவரே நான் உங்களுக்காக இப்படியெல்லாம் செய்ய போகிறேன், அப்படின்னா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்க போகுது. அதுதான் இல்லை. இன்னும் அடி. இது நாள் வரைக்கும் நீங்க வெளிப்பட்டதான அடியை பார்த்திருக்கிறீர்கள். இந்நாள் வரைக்கும் மனிதர்கள் மூலமாக வந்ததான அடியை பார்த்திருக்கிறீர்கள். இதனால் வரைக்கும் நீங்கள் உலக பிரகாரமாக வந்ததான அடிகளை, அவமானங்களை, நிந்தைகளை, தனிமைகளை, ஒதுக்கப்படுதலை நீங்கள் சந்தித்து இருக்கிறீர்கள். ஆனால் ஆவிக்குரிய அடி என்பது ஒன்று இருக்கு பிரியமானவர்களே. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஆவிக்குரிய அடிக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்கள் என்று தெரியாது. உங்கள் ஆவியும் ஒடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் ஆவி ஒடுக்கப்பட வேண்டும். ஆவியின் பெருமை இயேசுவின் நாமத்தில் மாற வேண்டும். உங்களுக்குள்ளாகவே உங்களை அறியாமலே உங்களுக்குள் ஆவிக்குள்ளே ஏற்படுகிற காரியம் தான் ஆவியின் பெருமை. உலக பிரகாரமான பெருமையை அழுத்தி விடலாம், அதை சப்மிசிவ் பண்ணிவிடலாம்.
உலக பிரகாரமான பேச்சுக்களை கட்டுப்படுத்தி விடலாம். ஆனால் ஆவிக்குரியதான பேச்சுக்களையும் ஆவிக்குரியதான பெருமைகளையும் அடிப்பதற்காக ஆண்டவர் அடுத்த கட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் இப்படி கொண்டு போகும்போது நீங்க கர்த்தருக்குள்ள இன்னும் அதிகமா இன்புறணும், இன்னும் சந்தோஷப்படணும், இன்னும் மகிமைப்படணும். ஏன் சந்தோஷப்படணும், ஏன் மகிமைப்படணும் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற பாத்திரமாக நான் வணைவதற்கு என்னை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துக்கிட்டேன் என்றதான பெருமை. அல்லேலூயா, அது உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். என் தேவன் எப்படி வணைந்தாலும் நான் வணைகிறேன். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணலப்பா, இந்த அடி வாங்குறதுக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணனான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஆமா மகளே, இந்த அடி வாங்குவதற்கு தான். நீ ஆயத்தமா இருக்கிறாயா? இன்னொரு அடி வாங்குவதற்கு ஆயத்தமா இருக்கிறாயா? ஏன் இந்த அடி கொடுக்கிறாரு? ஏன் இந்த கஷ்டப்படுத்துறாரு? இந்த 50 நாள் உபவாச ஜெபத்தில் கேட்டதை கொடுத்துட்டு போயிடலாமே, தேவ வல்லமையிலான உன்னை நிறைச்சிட்டு போயிடலாமே. நீ எதிர்த்த உன்னுடைய பெற்றோர், நீ எதிர்த்த உன்னுடைய சகோதரன், நீ எதிர்த்த உன்னுடைய குடும்பத்தார், இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை எதிர்க்கக்கூடியதான நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதே. ஆண்டவரே, இதை பார்ப்பதற்காகவா உம்முடைய சமூகத்தில் மணிக்கணக்காக நான் காத்திருக்கிறேன் என்றதான ஒரு ஏக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அன்பு மகளே, இதையும் நீ தாங்கிக் கொள்ளு, எனக்காக கொஞ்சம் தாங்கிக்கொள், கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் சகித்துக்கோ, இந்த அடி எனக்காக வாங்கு. நான் கல்வாரி சிலுவையில என்னை ஆணிகளால் என்னை எப்படி அவர்கள் அடித்தார்களோ அதே போல இன்னைக்கு உன்னை இந்த உலக காரியங்களினாலே உன்னை அடிக்கிறார்கள் மகளே, அதை நீ வாங்கிக்கோ. 39 முறை சவுக்கினால அடிக்கப்பட்ட என் ஆண்டவருடைய முதுகு எப்படி பிக்கப்பட்டதோ அதே போல உன்னுடைய முதுகு பிக்கப்படட்டும். உன்னுடைய சிரசு மேட்டிமைகளினால நிறைந்ததான அந்த சிரசு முற்கீரங்களினால குத்தப்பட்டு கண்கள் துவாரம் வழியாக அது வெளியே வரட்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான ஒரு பாரத்தை சுமக்கிற பிள்ளையாக நீங்களும் நானும் மாறிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தரிசனம் பெருசு மகளே, உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிறதான தரிசனம் பெருசு. உன்னை இந்த உலகத்தில் நான் கொண்டு போய் வைக்க வேண்டிய இடம் பெரியது. ஆனாலும் அது பெரியதுன்னு கூட நீ நினைக்க கூடாது. எப்படி பாருங்க, அவருடைய வணைவு எப்படி இருக்குது, அவருடைய நடத்துதல் எப்படி இருக்கு பாருங்க. பெரிய இடத்துக்கு கொண்டு போவாரு, ஆனா அது பெரிய இடம் நீ சொல்லிடக்கூடாது. பெரிய மகிமை உன்னை கொண்டு செய்வாரு, நான் பெருசா செஞ்சேன் பாருன்னு சொல்லக்கூடாது. பெரிய ராஜாக்களுக்கு முன்பதாக உன்னை கொண்டு போய் நிறுத்துவார், ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனை போலதான குணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவரே, இந்த குணத்தை தேவ பிள்ளைகளாகி உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பேதுருக்கு உண்டாயிருந்தது. இயேசு இருக்கிறார் என்ற திமிருல சேவகனுடைய காதை கூட வெட்டி விட்டான். சேவகன் என்ன பண்ணுவான், கொண்டு போய் நிறுத்தினா என்ன ஆகிறது, எந்த அச்சமும் இல்லை என்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தில் என்னென்னமும் செஞ்சு விட்டான். ஆனால் இப்பொழுது உண்மையாகவே இயேசு இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, சத்தமர் அல்ல சொல்லுங்க. இயேசு உண்மையாகவே உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படிதான நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தமா இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? எல்லாருக்கும் இல்லை. இந்த உடைப்புக்கு ஒத்து கொடுக்கிற, இந்த உடைப்புக்கு ஒத்துழைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நாள் வருகிறது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற, உன்னை நான் தனித்து விடவில்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது என்னன்னா, உனக்கு நான் உன் பக்கத்தில் இருக்கிறேங்கிற அந்த ப்ரைடு இருக்காது. நீ காணா ஒரு கல்யாணத்துக்கு போவ, அங்கே போவ, இங்கே போவ, எல்லாம் லெப்ரசி எல்லாம் வரிசையாக நெல்லு, எல்லாம் பயங்கர பிஸியாக இருப்ப. ஏன்னா அப்போ இயேசு அற்புதம் செய்துட்டு உன் கூட இருப்பார். ஆனால் இப்போ நீயே அந்த இயேசு கிறிஸ்துவாக மாற வேண்டும் என்று சொல்லும் போது எவ்வளவு பெரிய சுமைகளை நான் சுமக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற அத்தனை காரியங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் உண்டு. நான் மாற வேண்டும். அல்லேலூயா. பக்கத்தில் உங்கள் கரங்களை கொடுத்து சொல்லுங்க, நான் மாற வேண்டும். ஐ வாண்ட் டு சேஞ்ச். நான் மாற வேண்டும். தேவன் விரும்பத்தக்கதான ஒரு விருப்பமான ஒரு வாழ்க்கை எனக்கு வர வேண்டும். அப்போ தைரியம் இஸ் ஈக்வல் டு இயேசுவினுடைய வாழ்க்கை.
அல்லேலூயா. இயேசு இவர்களுடைய தைரியத்தை கண்டு, அந்த வசனத்தை பாருங்க, 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்களுடைய தைரியத்தை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டு, அப்புறம் அந்த வசனத்தை படிங்கம்மா. அல்லேலூயா. உங்க தைரியத்தை பார்த்து சொல்லுவாங்க, இயேசுவோடு இருந்த பிள்ளை. அல்லேலூயா. இன்னைக்கு தைரியத்தை பெற்றுக்கொள்வீங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சாட்சி உள்ள வாழ்க்கை. சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் கூட ஏன் நிற்கிறான்? அல்லேலூயா. உங்களை உலக மனிதர்கள் உங்களை ஒன்னும் சொல்ல முடியாது, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்போது. அல்லேலூயா. உங்களை அங்க பார்த்தனே, உங்களை இங்க பார்த்தனே, இந்த நபர்களோடு பார்த்தேனே, இந்த நபர்களோடு பார்த்தேனே என்றதான வார்த்தைக்கு கொஞ்சமும் இடம் கொடுக்காத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனிதர்களும் அப்படி சொல்லுவதற்கு கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஐயோ, எனக்கு விரோதமா இப்படி பொய் சொல்றாங்களே, நான் அப்படி செய்யவே இல்லையே, நான் இப்படி தானே செஞ்சேன். அப்படி கூட நீ ஏன் செஞ்ச? நீ ஏன் அந்த வழியில கடந்து போன? பனைமரத்துக்கு அடியிலிருந்து நீ பாலை குடித்தாலும் கள்ளு குடிச்சேன்னு தானே உலகம் சொல்லும். ஆண்டவர் அப்படி சொல்ற, உனக்கு பனைமரத்துக்கு அடியில என்னடா வேலை? அல்லேலூயா. உனக்கு அங்க என்ன வேலை? உலக மனிதர்களோடு உனக்கு என்ன வேலை? பேசுகிறவர் நபர்களோடு என்ன வேலை? உன்னை ஜெபிக்கும்படியாக ஆலயத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, உன் ஜெப ஆவியை கெடுக்கும்படியான பேச்சின் ஆவி உன்னை துரத்தும், உன்னை பற்றி பிடிக்கும். அது இன்புறுவதாய் தெரியும். ஆண்டவரை குறித்து ஆயிரக்கணக்கான காரியங்களை நீ பேசலாம். ஆண்டவர் அதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு ஆராதனை, அது சந்தோஷத்துக்குரியதான விஷயம். ஆனால் அதை அப்படியே தாண்டி கொஞ்சமாவது உலக பிரகாரமான காரியங்களும் பேச்சுக்களும் உன்னுடைய வாழ்க்கையில வரும்போது தேவன் விரும்பத்தக்கதான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில இருக்காது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இயேசுவாய் மாறுமா? எத்தனை பேருக்கு மாறும்? நான் தூங்கி முழிச்சா இயேசு, படுத்தா இயேசு, கண்ணை மூடுனா இயேசு. நான் என் நினைவுகள் எல்லாம் இன்றைக்கு என்னை ஆண்டவர் ஆராயும்படி கிருபை செய்தார். இன்றைக்கு காலையில் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும்போது ஒரு 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 ஆராய்ச்சி. எப்படி ஆராய்ச்சி? எழுந்த உடனே உனக்கு என்னென்னலாம் உன்னுடைய சொப்பனத்தை பார்த்த, என்னென்னலாம் தரிசனத்தை பார்த்த, என்னென்னலாம் உன் சிந்தை யோசித்து கொண்டிருந்தது என்பதை ஒரு நிமிஷம் அப்படியே நீ ரீகலெக்ட் பண்ணி பாரு அப்படின்னாரு. நான் ரீகலெக்ட் பண்ணி, நான் பொதுவாக அப்படி பார்ப்பதில்லை, அப்படி யோசிப்பதில்லை. தூங்கி எந்திரிச்ச உள்ள மற்ற வேலையை குறித்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆண்டவரே இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பாவம் ஒட்டி இருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க ஒட்டி இருக்காத இடம் எத்தனையோ இடம் இருக்குது. அந்த இடத்தையும் நீங்க கழுவுங்க, கழுவுங்க, கழுவுங்க. நான் கண்ணை மூடி அயர்ந்த நித்திரையில் இருந்தாலும், என்னுடைய சுயமே எனக்கு தெரியாவிட்டாலும், சுயத்தை மறந்து தேவனுடைய சித்தம் மட்டுமே என் இருதயத்திலும் சிந்தையிலும் வாழ்க்கையிலும் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய டாஸ்கை கொடுத்துட்டாரு பாருங்க. தெரியாம இந்த இயேசுவை பிடிச்சிட்டேன். இந்த இயேசு கிட்ட வந்தா எனக்கு நன்மை கிடைக்கும்னு நினைச்சு வந்துட்டேன். நன்மை கிடைக்கும், உண்மைதான். தொடர்ந்து பிடிச்சிட்டேல. உங்களுக்காக ஏதோ ஒன்று செய்யணும்னு தெரியாம சொல்லிட்டேல. உங்களுக்காக நான் மகிமையை நிற்கணும்னு சொல்லிட்டேல. உங்க ஊழியத்தை செய்யணும்னு சொல்லிட்டேல. இனி உன் வாழ்க்கையில இப்படிதான். எந்த சிந்தைக்கும், சிந்தைன்னு சொன்னா நான் பிரத்யட்சமா யோசிக்கிறது இல்லை, நான் தூங்கும் போது கூட என் சிந்தையில இயேசு மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி அந்த லைஃப் எப்படி கொண்டு வர்றது? கொஞ்சம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த லைஃப்பை நான் கொண்டு வர முடியுதுமா? ஏங்க, நான் தூங்கும் போது என் சிந்தை என்னமோ நினைக்குதுங்க. இது என்னங்க கொடுமையா இருக்கு? ஏங்க ஏசப்பா, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா? நான் தூங்கி கொண்டிருக்கும் போது என் சிந்தை ஏதோ நினைச்சதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? சம்பந்தம் இருக்கு. ஆழத்துல போ, நீச்சல் ஆழத்துக்கு போ, நீந்தி கடக்க முடியாத அளவுக்கு போ, தக்கு முக்கு ஆடுற அளவுக்கு போ, கஷ்டப்படு. நிக்காத, முட்டியில நிக்காத, இடுப்பளவுல நிக்காத, இந்த அங்க வந்துருவேன் இங்க வந்துருவேன் நிக்காத. நீச்சல் ஆழத்துக்கு போ.
நீ இந்த மட்டுமே செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு ஆழத்துக்கு போகும்போது நீச்சலை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை கொண்டு போய் வருவார். அப்பொழுது உன் சிந்தை மாறும், எண்ணம் மாறும், செயல் மாறும். நீ தூங்கினாலும் தேவன் உனக்குள்ளே கிரியை செய்வார். அல்லேலூயா. தூங்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். நடக்குமா? இயேசு கிறிஸ்து படகுல தூங்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், பயங்கரமான அலை எழும்புகிறது. ஆனா இந்த அலைகளுக்கும் தெரியும், இந்த காற்றுக்கும் தெரியும், இந்த புயலுக்கும் தெரியும், நான் இவ்வளவு தூரம் தான் எழும்ப முடியும், சீஷர்களை தான் பயமுறுத்த முடியும், தூங்கி கொண்டு இருக்கிறதான என்னுடைய இயேசுவை பயமுறுத்த முடியாது என்று அந்த அலைகளுக்கும் தெரியும். ஏனென்றால் இயேசுதான் தூங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சிந்தை முழுவதும் தேவ வல்லமை நிறைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தூங்கி கொண்டிருக்கிற மனுஷனை கூட எந்த ஆபத்தும் நெருங்க முடியாது என்று சொன்னால் அவனுடைய சிந்தை முழுவதும் இயேசுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரதர், நான் வேலைக்கு போறேன், என்னால் இது கஷ்டம் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? இல்லை மகளே, உனக்கும் அது லெகுவான காரியம்தான். உன் வாழ்க்கையிலும் அது மாற்ற முடியும். நீ வேலை செய்யும் போது கூட, பாத்திரம் கழுவும் போது கூட, ஆண்டவரை என்ன கழுவுங்கன்னு சொல்லி நீ பாத்திரத்தை கழுவு. நீ கட் பண்ணும் போது கூட உமக்கு பிரியமில்லாத காரியங்களை, நீ வெஜிடபிள் கட் பண்ணும் போது எதை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு அகற்றுகிற உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவர் என்று சொல்லு. எல்லாவற்றையும் கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்க்கிற, எல்லாவற்றையும் தேவனோடு சம்பந்தம் கலத்தி பார்க்கிற ஒரு தேவ மனுஷியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஒரு அப்போஸ்தலன், நீ ஒரு அப்போஸ்தலர். அல்லேலூயா. நீ சொல்ல முடியும், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் அப்படி என்று அப்பொழுதுதான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, இங்க நல்ல நல்ல கூர்மையா கவனிக்கணும் வசனத்தை. அந்த வசனத்தை எனக்காக மறுபடியும் வாசிங்க. பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை. இதில் நீங்கள் எம்பசிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் என்ன? இப்போலாம் கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியாக. சொல்லுங்க. அங்கே நீங்கள் இப்போ நம்ம சம்மந்தப்பட்ட ஒரு இடம், வெண்ணியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை. அல்லேலூயா. எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. என்கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் எனக்குள்ள இருக்கு தேவனுடைய ஆவி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அபிஷேகம். அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. எனக்குள் இருக்கின்றதான அந்த அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எனக்குள் இருக்கிறதான அந்த இயேசுவானவரை நான் உனக்கு கொடுக்கிறேன். அந்த இயேசு உனக்குள்ளே வரும்போது அவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நான் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்ல சொல்லுங்க. நான் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. எனக்குள் இருக்கிறவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நீங்க ஆராதிப்பதற்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அல்லேலூயா. நான் வரும்போதே சொல்லிட்டேன், இந்த 1ஆம் தேதியில் வந்த தேவ பிள்ளைகளாக்கி நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are so blessed women, you are so blessed girl, you are so blessed man, you are so blessed boy. Hallelujah. You are the blessed man among all people. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ங்கிறது இதுதான் பொருள். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல்? இன்னைக்கு ஆண்டவர் வேறொரு ஆழத்துக்கு நேராக என்னை கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. இனி வருகிற நாட்கள்ல உனக்கு பரிணாமத்துக்கு மேல பரிணாமத்தை கொடுத்துட்டே இருப்பார் மகளே. அல்லேலூயா. நீ உன்னை சாதாரணமா நினைக்காத. உலகம் உன்னை நினைக்கும், உலக மனிதர்கள் உன்னை சாதாரணமா நினைப்பாங்க.
இவன் என்ன அப்படின்னு நினைப்பாங்க. உனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். உனக்குள் இருக்கிற அபிஷேகம் பெரியது, உனக்குள் இருக்கிற வல்லமை பெரியது, உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. உன்னை எந்த நபர் அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள மனசுக்குள்ள வைத்திரு. அவங்க ஒரு நாள் வியாதிப்பட்டு இருக்கும்போது, கஷ்டப்பட்டு இருக்கும்போது, அவர்கள் நொந்து இருக்கும்போது, எனக்குள் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே அவளுக்குள்ளாக கடந்து போய் அவளை சுகப்படுத்துங்க என்று சொன்ன மாத்திரத்தில் அப்பொழுது அந்த நபர் புரிந்து கொள்வார்கள், இந்த மகள் சுமந்து கொண்டிருக்கிற தேவ வல்லமை பெரியது, அந்த தேவன் எனக்கு வேண்டும். இப்படிதான் பரவணும். அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களுக்கு தைரியம் வேணும். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இந்த மனுஷனை என்ன செய்யலாம்? யூதர்களுக்கு இப்படி ஒரு 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 சூழ்நிலைமை ஏற்பட்டதே கிடையாது. அவங்க எப்பேற்பட்ட உண்மையானவனையும் சிலுவையில் அறைஞ்சிருவாங்க. இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்தாங்கன்னா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துட்டு ஏதாவது ஒரு பாவம் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஒரு பாவம் இருந்தது அவர்கிட்ட? ஒரு பாவமும் இல்லாத இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைந்த யூதர்கள், இவர்களுக்கு யாரையும் எப்படியும் சிலுவையில் அறையக்கூடியதான சாமர்த்தியம் இவர்களுக்கு உண்டு. இவர்கள் இன்றைக்கு குழம்பி போய் கிடக்கிறார்கள். இந்த மனுஷனை என்ன செய்யலாம்? அதுதாங்க தேவனுடைய ஆவி. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் உங்களை குறித்து என்ன செய்யலாம் என்று உலகத்திற்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ வல்லமை உங்களை நிறைத்திருக்கும். அல்லேலூயா. உங்களை குறித்து ஈஸியா ஒன்று முடிவு பண்ணலான்னா, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம் அடுத்தது அந்த வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. எப்படி அற்புதம் எப்படி இருக்கணும்? அற்புதம் வெளிகரமா இருக்கணும். அதை குறிச்சுதான பிரபல்யம் அந்தரங்கமா இருக்கணும். என்ன டாஸ்க் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்க. அற்புதம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கேன்சர் கட்டி டக்குன்னு இடிஞ்சு உளுந்துடணும், வெளிரங்கமா உளுந்துடணும். ஆனா அதை குறிச்சுதான பிரசித்தி அந்தரங்கமா இருக்கணும். உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, கர்த்தரை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும். கேன்சர் கட்டி உழுகலான்னு நினைக்கதான் செஞ்சிருக்கும், உளுந்திருக்காது. அதுக்குள்ள டிவி சேனல்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க, எல்லாரும் வாங்க, பிரபலப்படுத்துகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வெளிரங்கமான அற்புதங்கள் செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையாக ஆயத்தமா இருக்கிறீங்க? வெளிரங்கமான அற்புதங்களை நீங்க செய்யணும்னா நீங்க எப்படிப்பட்ட மனிதனா மாறணுங்கிறத நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு தானே வரோம். அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லைம்மா, 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் 6 மணி நேரமும் இல்லை, 8 மணி நேரம் ஒரு சிலர் சொல்கிறார்கள், 8 மணி நேரம் அதுவும் இல்லை. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருப்பார். சிங்கங்களுக்கு வாய்க்கு தப்புவிக்கிற தேவன், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வம். 24 மணி நேரமும் ஆண்டவரை தவிர வேறு ஒரு விருப்பம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடித்த பாட்டு. ஆனால் இதை ஒரு சில ஊழியக்காரர்கள் கேலி பண்ணதுலேருந்து நான் இதை பாடுறதே இல்லை. அது என்ன பாட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வேறொரு ஆசை இல்லை இயேசுநாதா, உம்மை தவிர, உம்மை தவிர வேறொரு ஆசை இல்லை இயேசுநாதா.
சேர்ந்து சத்தங்களை உயர்த்தி பாடுங்க. வேறொரு ஆசை இல்ல இயேசுநாதா, உம்மை தவிர, உம் அன்பை தவிர. ஹல்லேலூயா. இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர், இதை எனக்கு அப்போ தெரியாது, நான் பாடல, இந்த பாட்டும் பாடல, வேற ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அப்போ ஒரு சீனியர் பாஸ் சொன்னார், ஏண்டா உண்மையாலுமே வேற ஆசை இல்லையா, என்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போவும் அதை நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எப்படி விரும்புகிறாருன்னா, அப்போ பாருங்க ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க, எப்படி மாறி இருக்கு பாருங்க. வேற ஆசை இருக்கும், ஒரு மனிதனாய் பிறந்தால் வேற ஆசை இருக்கும், வேற ஆசை வரும், பண ஆசை வரும், பொன்னாசை வரும், பொருளாசை வரும், பையனை உயர்த்தணுங்கிற ஆசை வரும், வீடு வாங்கணுங்கிற ஆசை வரும் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்னைக்கு சொல்லணும், எனக்கு வேற ஆசையே இல்லை, ஆசையெல்லாம் நீங்க தான். அல்லேலூயா. ஏதோ நிர்பந்தம் வேலை செஞ்சு பொழைக்கிறேன், ஏதோ கட்டாயம் நான் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமை, எனக்கு மாத்திரம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இப்படி ஒரு சபை, சோறு போடுற சபை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த இடத்துல அப்படியே, எனக்கு ஒரு உண்மையாலுமே அப்படி ஆசை இருக்கு. சபையில் தங்குறதான தேவ பிள்ளைகள் அநேகர் வேண்டும். 3 வேளை நல்ல உணவு கொடுக்கணும். அவர்கள் சாப்பிட்டு ஜெபித்து 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 தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இன்னும் ஒரு அல்லேலூயா வர மாட்டேங்குது பாரு. இப்படி அநேக பிள்ளைகளை தேவன் நம்முடைய சபையில் எழுப்பணும். இந்த மாதிரி ஊழியம் யார் செய்கிறா? உண்மையான தசம பாகங்கள் எதற்காக கொடுப்பது? புதிய ஏற்பாட்டின் காலத்தின்படி, பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி ஆலயத்தில் ஆகாரம் திரட்சி உண்டாயிருக்கும்படியா, அதுக்கு தானே ஆக்சுவலி தசம பாகங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு காலங்கள் எல்லாம் அப்படியே மாறி போயிருச்சு. நாங்கள் இதற்காக அதற்காக நல்லது ஊழியம் செய்வதற்கு, ஆனால் தேவனுக்காக எழுந்திருக்கிற எத்தனை பேருக்கு அப்படி ஆசை இருக்கு? நான் சபையிலே தங்கி இருக்கணும். அல்லேலூயா. உங்களெல்லாம் கூலி சீக்கிரம் நாங்கள் வந்து தத்தெடுத்துக்க போகிறோம். அநேக தாய்மாரை, அநேக பிள்ளைகளை, அநேக வாலிப பிள்ளைகளை, அதுக்கு அழகான கண்காணிகளை எல்லாம் போட்டு நல்ல வல்லமையான ஒரு தேவ சபையை அந்த சபை மாறப்போகுது. ஸ்கூல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்கூல் ஒன்று தொடங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருக்கிற வாத்தியார்கள், நிறைந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நிறைந்திருக்கிற வேலை செய்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை எப்பொழுது கொண்டு போகிறார் என்று தெரியாது. ஒருவேளை இந்த 50 நாளின் முடிவிலே தேவன் அதை செய்தாலும் செய்யலாம். அல்லேலூயா. என்னை கேட்டால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்துடுவாங்க, நானும் வரேன், இந்த ஐக்கியத்துக்கு நானும் வருகிறேன். அல்லேலூயா. அதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் அற்புதங்கள் வெளிரங்கமாக இருப்பதாக. அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? கானாவூரில் பிரத்யட்சமான அற்புதம். முதல் அற்புதமே எப்படி? தண்ணீர் மாற்றப்பட்டது. இன்னைக்கு உங்களால் மாற்ற முடியுமா? ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போய் எதுப்பா கம்மியாக இருக்குது, சாம்பார் தீந்துருச்சா, நான் பார்த்துக்கிற ஓடு சொல்ல முடியுமா? டெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா நினைக்காதீங்க. தேவ வல்லமையினால் தரித்திருங்க, தேவனை உங்களுக்கு உட்கொள்ளுங்க. அதுக்காக சாம்பாரே மாறணும்னு நினைக்காதீங்க. ஓர் அற்புதங்களை யாருக்காவது, பலவீனமானவர்களுக்கு ஜெபித்து ஜெபித்து பாருங்க. அல்லேலூயா. பயங்கரமான ஜெபித்து ஜெபித்து பாருங்க. இந்த நான் சொன்ன T.L. Osborne தம்பதிகள், அந்த தம்பதிகள் இப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேகமாக கை வச்சு ஒருத்தங்களுக்காக ஜெபிச்சுட்டு ஓடி வந்துருவாங்களாம். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. இன்னைக்கு ஒரு சிலர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க. நாங்கள் போகணும் ஆண்டவரே, நாங்கள் எப்போ அற்புதம் செய்ய போகிறோன்னு துடித்து கொண்டு இருக்கிறீங்க. உன்னதாமா ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு he is awaiting. ஆனால் வேற ஒரு பாதைக்குள்ள உன்னை கொண்டு போகிறார். ஆயத்தமாக இருக்கிறாயா? ஆர் யூ ரெடி? உள்ள போட்டு காஸ்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஸ்டிங்
ஃபவுண்டரி காஸ்டிங்கில் கேள்விப்பட்டதில்லை. பயங்கரமான ஒரு டனல், மேலே வந்து பயங்கரமான உலோகங்கள், இரும்பினால் ஆகப்பட்டதான உலோகங்கள். உன்னுடைய உலோகங்கள் அநேக இரும்பின் வாழ்க்கை, உன்னை விட்டு கொடுக்க முடியாத அநேக இடங்கள். இதை மாத்திரம் என்னால் விட முடியாது, நான் வைராக்கியமான பிள்ளை, நான் இப்படிப்பட்ட பிள்ளை, நீ எதை சொல்றியோ உன்னை கொண்டு போய் கொந்தளிக்கிற எரிகிற அக்கினிக்குள்ள தூக்கி அந்த உலோகத்தை போட்டுருவார் ஆண்டவர். ஐயோ ஆண்டவரே, எரியுது ஆண்டவரே. ரெடியா இருக்கிறியா? ஆயத்தமா இருக்கிறியா? அந்த உலகங்களுக்குள்ள போடுறதுக்கு நீ ரெடியா இருக்கிறியா? அப்படி சொல்லிட்டேனா தேவ சமூகத்திலிருந்து நீ சொல்ற சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் கேட்டு அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து, என் அன்பு மகளே, உன்னை நொறுக்கணுங்கிறது வாஞ்சை இல்ல, உன்னை அப்படி மாற்றணுங்கிறது. ஆனா என்ன பண்றது? உன்னை ஒரு லிக்விடா உன்னை மாற்றி வேற ஒரு உலோகத்துக்குள்ள ஊட்டி உன் வடிவத்தை வேறளமா மாற்றுகிறது என்னுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. விலை போகாத பாத்திரமாகிய உன்னை விலையேறப்பட்ட பொக்கிஷமாய் மாற்ற என் தேவன் உனக்காக எனக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு செய்த அத்தனை அற்புதங்களையும் நீ செய்ய முடியும். அல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவரே, சரி 100க்கு அதிபதி பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சரி வா நானும் வரேன். ஆண்டவரே, நீங்க வராதீங்க, எனக்கு தெரியும், ஒருத்தனை வானா வரான், ஒருத்தன் போனா போறான், நீங்க இங்கிருந்து மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. மகளே, நீ இங்கே நிற்கிற அற்புதம் அமெரிக்காவில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கோபப்படுத்துவதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யலாம் அப்படின்னு வாஞ்சிக்கும் போது நீங்க என்ன செஞ்சிடணும்? எஸ், நான் உங்களோட இருக்கிறேன் பாஸ்டர், உங்க கூட நிற்கிறேன், உலகத்தை கலக்குவோம் வாங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. பிள்ளை, தேவனுக்கு விரோதமான ஏதாவது காரியத்தை செய்தா நீங்க என்னை தட்டி கேட்கக்கூடியதான உரிமை உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. பாஸ்டர், இது வந்து இட் இஸ் நாட் காட்ஸ் ப்ளீசிங். ஆனால் தேவனுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லும் போது அதுக்காக கூட இருக்கணும். அல்லேலூயா. நீ வருகிற நாட்கள் எல்லாம் என்னை ஃபோன்லலாம் தொடர்பு கொள்ளவே நினைக்காதீங்க. பாலானந்த பாஸ்டர் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் அவர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. ஃபோனே தூக்கி வீசிடுவோம். இன்னும் கொஞ்சம் காலத்தில் ஏற்கனவே வீசியாச்சு. எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் நம்மளை கொண்டு போகிறாரு. ஃபோனை தூக்கி வீசிடா முதல்ல. இல்லை ஆண்டவரே, நான் ஒன்றுமே பண்ணல, நல்ல கான்ஸ் அட்டன் பண்ணி ஆம் இல்லை தான் சொல்கிறேன். ஆம் இல்லையே வேண்டாம், எதுவுமே உனக்கு வேண்டாம், விட்டுரு. உன்னை குறித்த ஒரே சாட்சி, பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? தூங்கிட்டு இருக்காரு. அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க, நீ என் சமூகத்திலே இரு. இன்னைக்கு வந்து பார்த்தேன், இன்னைக்கு பிள்ளைங்க வேற ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ தான் உடனே என்ன நினச்சது, மத்தியானம் போய் என்னுடைய அறையவே ஜப அறையாக மாற்றிட்டேன். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே, இதுதான் டேபிள் எடுத்துக்கொண்டேன். பாவம் பழனியம்மானால டேபிளே தூக்க முடியல. வாங்க பழனியம்மா, ஒரு டேபிளை தூக்கி அதை ஒரு படிக்கிற டேபிளாக போட்டு அந்த இடத்துலையே இனி நானும் தேவனும் மட்டும்தான். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. அப்படி மாறினாதான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் என்னை தாழ்மைப்படுத்துகிறார், உங்களையும் தாழ்மைப்படுத்துகிறார். தேவன் செய்த அத்தனை அற்புதங்களையும் நீங்களும் செய்வார். அப்போஸ்தலர் 4:17 படிங்க, நம்ம முடிப்போம். அப்போஸ்தலர் இப்போ என்ன நடக்கும்? தைரியம் உங்களுக்குள்ள வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க இயேசுவின் நாமத்தினால தைரியத்தை பெற்றுக்கொள்வீங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பயமுறுத்துவார்கள். பக்கத்தில் பார்த்து கரங்களை கொடுத்து சொல்லுங்க, பயமுறுத்துவார்கள். உங்களை என்ன பண்ணுவாங்க? பயமுறுத்துவாங்க. யார் பயமுறுத்துவா? பெற்றோர்கள். அறிவு இருக்கா உனக்கு? இப்படி ஜெபிச்சிட்டு இருந்தேன்னா என்ன ஆகிறது? இதெல்லாம் ஒரு இதா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆண்டவரே, இதுக்காக தானப்பா நான் வந்தேன், என்ன இப்படி பயமுறுத்துவார்கள். அடுத்து 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அடுத்தது கட்டளையிடுவார்கள்.
வாயை திறக்காத, அங்க போகாத, இதை செய்யாத, இதை பண்ணாத என்று கட்டளையிடுவார்கள். அடுத்து 19 வசனம். நீங்க என்ன சொல்லணும்? அன்பு தேவ பிள்ளைகளை என்ன சொல்லணும்? உங்களை பயமுறுத்தின என்ன சொல்லணும்? சரி, உங்களுக்காக நான் இனிமேல் செய்ய, அப்படி சொல்லணுமா? தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கிலும் வேற எதுவும் இந்த உலகத்தில் மேன்மையானது இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுக்கு செவி கொடுக்க போறீங்க? தேவனுக்கு செவி கொடுப்பதை விட இந்த உலகத்தில் உத்தமமானது ஒன்றும் இல்லை. தேவனுக்கு செவி கொடுக்கணும்னா எப்படி? தேவ சத்தத்தை முதல்ல கேட்கணும். கேட்டாதான் செவி கொடுக்க முடியும். அடுத்தது 20 வசனம் வாசிங்க. அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை நீங்க பெற்றுக்குங்க, ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, தேவ வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, தேவனுடைய மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கண்ட மகிமையை, நீங்க பார்த்த அபிஷேகத்தை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாத அளவிற்கு தேவ மகிமை உங்களை நிறைக்கட்டும். நல்ல கரம் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த மகிமையை அளவில்லாம பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான் நான் மற்றவர்களுக்கு அந்த மகிமையை நான் சொல்ல முடியும். கடைசியாக 21 வசனம் நம்ம முடிப்போம். இந்த ஃப்ளோல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளோல வந்தா யார் உங்களை பயமுறுத்தினார்களோ அவர்கள் பயப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு எதிராளிகளோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை அடுத்த பரிணாமத்துக்கு கூட்டிட்டு போங்க. டேக் மீ டு த another level, next level. இன்னைக்கு பாருங்க, யாராவது இந்த கேம் விளையாடி இருக்கீங்களா? அது பேர் என்ன? ஐயோ, கேண்டி கிரஷ் விளையாடி கை 1 2 ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இப்போ இல்லைங்க, பல்ல பாஸ்டர், இப்போ யார் கேட்குறா? இப்போ யார் அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடிருக்கீங்களா? ஓகே, எத்தனாவது லெவல் போயிருக்கீங்க? ஓ, ஞாபகம் இல்லை. அதில் ஒருத்தங்க சாதனை 1110 லெவல். மகளே, நீ 2000 லெவல் போனாலும் அந்த லெவலுக்கு மாத்திரம் பஞ்சமே இருக்காது. எப்படி அற்பமான கேண்டி கிரஷுக்கே அத்தனை லெவல் இருக்குன்னா, என் தேவனுக்குள்ள போறதுக்கு எத்தனை லெவல் இருக்கும். அல்லேலூயா. ஹார்ட் லெவல். God is taking you to the hard level. எத்தனை பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் முடியாது. இன்னைக்கு அலைங்க சப்பார்டினேட்ஸ் வாங்குவாங்க, அதில் அந்த உடைக்கிறது இதெல்லாம் என்னென்னமோ இருக்கும், அதெல்லாம் பெற்றுக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 50 நாள்ல ஹார்ட் லெவலில் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், இந்த லெவலை நான் பாஸ் ஆயே தீருவேன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே அடுத்த லெவலுக்கு நேராக நான் இயேசுவின் நாமத்தினால நான் கடந்து போவேன். இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும். நம்பிக்கையோட பாடுங்க. உனக்குள் அழகு அழகு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள். நம்பிக்கையோடு உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே ஆமென். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் உனக்குள்ளே. ஓ ராமனா ஷாகலாந்தராந்தரா மமமா. ஓ ஹல்லேலூயா.
அறியாததும் அறியாததும் உனக்கு எட்டாததும் மான பெரிய நீ அறியாததும் உனக்கு செய்திடுவா உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாம் அற்புதம் செய்யணும்னு சொன்னால், முதலாவது நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம தைரியத்தோடு நாம் முன்னேறி செல்லணும். இயேசுவோடு கூட நாம் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். அநேக பயமுறுத்தல்கள் வரலாம், அநேக எதிர்ப்புகள் வரலாம். ஆனாலும் அதன் மத்தியிலும் நான் ஆண்டவருக்காக, ஆண்டுடைய சத்தத்துக்காக நான் மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே அடுத்தடுத்த எல்லைக்குள்ளாக எங்களை கொண்டு சென்று கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே எங்களை ஆண்டவரே தகப்பனை நீர் விசேஷித்த விதமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே இந்த 50 நாட்கள் முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். ஆண்டவரே வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்ய போகிறீர். அதை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் எங்கள் மத்தியில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் நாமம் மாத்திரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மகிமைப்படுவதாக. மீடியா வழியாகவும் எங்கள் அவரோடு கூட ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே தகப்பனை ஆசீர்வதியும், அவர்களையும் ஒரு அற்புதத்தின் பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியர்களப்பா. ஆண்டவரே எங்கள் கடமை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவரே இதில் வருகிற எல்லா கனம் மகிமை புகழ் எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வரணும்.